This conference will now be recorded. guys, good evening guys. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அந்த செஷன் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஎல் லினக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், பட் ரொம்ப முக்கியமானது நம்ம லினக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸை சீக்கிரம் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ஸோ கைஸ், உங்களுக்கு நேற்று நடத்தின கான்செப்ட், அதாவது பெர்மிஷன்ஸில் டவுட்ஸ் எதுவும் இருக்காது நான் நம்புகிறேன். சப்போஸ் அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை இந்த செஷன் ஆரம்பிக்கிறது முன்னாடியே கேட்டுடுங்க. பிகாஸ் அந்த டவுட்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் நம்ம இதுக்குள்ள போகிறது வந்து கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஜஸ்ட் ask me right now and we can move on to the next topic. ஸோ கைஸ், நான் நினைக்கிறேன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிளியர் ஆகிட்டீங்கன்னு. ஸோ நான் வந்து இன்னைக்கு டாப்பிக்கை டேக் ஓவர் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சோம்னா, நம்ம இன்னைக்கு எஸ்சி லினக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் திஸ் எஸ்சி லினக்ஸ் அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ இந்த எஸ்சி லினக்ஸ் அப்படின்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஒரு சிம்பிளான விஷயமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் இருக்கு இந்த சினாரியோவை பொறுத்த வரைக்கும், லினக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இது சிம்பிளான விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம இந்த எஸ்சி லினக்ஸ் வச்சு கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ லைக் வாட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ ஹோப் ஸ்க்ரீன் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த
SE Linux அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி ஃபியூச்சர் நம்மளுடைய லினக்ஸ்க்கு. நம்ம லினக்ஸ் மிஷின் வந்து முதல் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். நம்ம லினக்ஸ் மிஷின்ஸ் எல்லாமே ஒரு செக்யூரா இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செக்யூரா இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல மேற்கொண்டு எப்படி செக்யூரிட்டி அப்டேட் பண்றாங்க, இந்த செக்யூரிட்டினால என்ன யூசேஜ் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்காக சில பேசிக் ஸ்டெப்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. லைக் பாஸ்வேர்ட், எம்டி செக்ஸம், அது மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்துட்டு சில இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே பண்ற ஸ்டேட்லயே வந்து நமக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த SE லினக்ஸையும் உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ வாட் இஸ் திஸ் SE லினக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது அக்ரானமே வந்துட்டு செக்யூரிட்டி என்ஹான்ஸ்டு லினக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செக்யூரிட்டி என்ஹான்ஸ்டு லினக்ஸ்னா என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ என் லினக்ஸ் சும்மாவே செக்யூர்னு நான் சொல்றேன். இப்படி செக்யூரா இருக்க ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல மேற்கொண்டு ஒரு செக்யூரிட்டி இம்ப்ளிமெண்டேஷன் நான் பண்ண போறேன். அதாவது இதை வந்து நம்ம எதுக்கு கம்பேரிட்டிவா பேசினோம்னா ஒரு பேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு நார்மல் செக்யூரிட்டி கார்டு கையில ஒரு வெப்பன் கொடுத்த மாதிரி, ஒரு ப்ரொடெக்டிவ் டூல் கொடுத்த மாதிரி. ஸோ அதே மாதிரி இங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான் SE லினக்ஸ். இதுக்குன்னு தனியா பேக்எண்ட்ல ஸ்கிரிப்ட்லாம் எழுதி வச்சு நம்ம ரன் பண்றோம். ஸோ இங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேசிக் ஃபைல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ETCல SE லினக்ஸ்குள்ள கான்ஃபிக் அப்படின்ற இந்த ஃபைல். ஸோ இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ SE லினக்ஸ் உடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல் எந்த லொகேஷன்ல இருக்கு, இல்ல அதோட பேத் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பேத்தை நீங்க சொல்லிக்கலாம். விம்ல ETCல SE லினக்ஸ்குள்ள கான்ஃபிக் அப்படின்னு சொல்லலாம். இங்க உள்ள போனோடனே பாருங்க எனக்கு சில லைன்ஸ்லாம் ப்ளூ கலர்ல இருக்கு. ஸோ இது என்னென்ன லைன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த SE லினக்ஸ் உடைய பேசிக் ஸ்டப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய சில லைன்ஸ். ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. திஸ் ஃபைல் கண்ட்ரோல்ஸ் த ஸ்டேட் ஆஃப் SE லினக்ஸ் ஆன் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஃபைல்னா SE லினக்ஸ் வந்து என்ன ஸ்டேட்ல இருக்கக்கூடிய இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண போகுது அப்படின்னு சொல்றாங்க. SE லினக்ஸ் அப்படின்ற இந்த புரோட்டோகால், அதாவது இந்த ஸ்கிரிப்ட் வந்து என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட லினக்ஸ் மிஷின் வந்து எந்த லெவல் ஸ்டேட்ல இருக்கு, அதாவது செக்யூரிட்டி லெவல் எப்படி இருக்கு, சரிங்களா, அது எந்த டைப்ல வச்சிருக்காங்க, இந்த செக்யூரிட்டி லெவல் ப்ராம்ப்டா இருக்கா இல்லையா, இதை பத்தி எல்லாமே நம்ம பார்க்க முடியும். இதுல முக்கியமான இந்த 2 ஒயிட் லைன்ஸ் மட்டும்தான். இந்த 2 ஒயிட் லைன் தான் என்னுடைய SE லினக்ஸ் உடைய வேல்யூவையும் டைப்பையும் கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சில விஷயங்கள். ஃபர்ஸ்ட் என்ஃபோர்சிங் அப்படின்னு நீங்க பார்த்துருக்கோம். ஸோ வாட் இஸ் என்ஃபோர்சிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய SE லினக்ஸ் வந்து எல்லா ப்ராசஸ்க்கும் ஆக்டிவ்ல இருக்கு அப்படின்னு சொல்றது என்ஃபோர்சிங். அடுத்து பெர்மிசிவ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுவும் ஒன் ஆஃப் த வேல்யூ தான். பெர்மிசிவ் அப்படின்னா நமக்கு என்னது, நம்ம என்ஃபோர்சிங் மாதிரியான சில ஆப்ஷன்ஸ் இல்லாம நம்ம லிமிட்டட் ஆப்ஷன்ஸோட இருக்கக்கூடியதுதான் வந்துட்டு இந்த பெர்மிசிவ் அப்படின்றது. அடுத்து ஃபைனலி டிசேபிள். எனக்கு SE லினக்ஸ் ப்ரோட்டோகாலே இருக்காது, ஆனா நமக்கு செக்யூரிட்டி பேசிக் செக்யூரிட்டி ஸ்டெப்ஸ் வந்து இருக்கும். அது பிறகு SE லினக்ஸ் உடைய டைப்ன்றது என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா SE லினக்ஸ் வந்து யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அதுதான் டைப்ல சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த SE லினக்ஸ் டைப்ல பேசிக்கா டார்கெட்டட் அப்படின்னு இருக்கு. டார்கெட்டட்னா இருக்கக்கூடிய எல்லா ப்ராசஸும் எனக்கு SE லினக்ஸ்க்கு கீழே வரும். மினிமம் அப்படின்னு பார்த்தோம்னா சில செலக்டட் ப்ராசஸ் மட்டும்தான் SE லினக்ஸ் அப்ளிகபிளா இருக்கும். அந்த MLS மல்டி லெவல் செக்யூரிட்டி, அது வந்து ஹை எண்ட் சர்வர்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். இதை டைரக்டா இந்த ஃபைல்லையே மாடிஃபை பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ இதை மாடிஃபை பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த SE லினக்ஸை வந்து இங்க என்ஃபோர்சிங்ல இருந்து நான் பெர்மிசிவ்க்கு மாத்திடுறேன். அப்போ பெர்மிசிவ் மாத்திட்டு சேவ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா சாரி ஸோ இப்போ பெர்மிசிவ்க்கு நான் மாடிஃபை பண்ணிட்டேன். இப்போ இந்த மிஷினை ஒன்ஸ் நான் ரீபூட் பண்ணிட்டேன் அப்படின்னா இனிமேல் நான் எத்தனை வாட்டி பெர்மிசிவ் SE லினக்ஸ்ல வந்து நான் யூஸ் பண்ணாலும் அது எல்லாமே வந்து எனக்கு பெர்மிசிவ் மோட்ல தான் வரும் நமக்கு, சரிங்களா. ஜஸ்ட் ஒரு மொமெண்ட், guys.
ஐ எம் சாரி கைஸ், ஒரு சின்ன எரர் ஆயிடுச்சு எனக்கு. சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் த இன்டரப்ஷன். இப்போ இங்க பெர்மிசிவ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நம்மளுடைய SELinux வந்து எனக்கு பெர்மிசிவ் மோடுக்கு போயிடும். அதாவது ஒரு செக்யூரிட்டி, இந்த SE செக்யூரிட்டி பாலிசியே இல்லாம ஒரு நார்மல் செக்யூரிட்டி பாலிசியில வந்து எனக்கு மிஷின் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இதே டிசபிள் அப்படின்னு போயிட்டேன்னா எனக்கு இங்க SELinux பேச்சே கிடையாது. SELinux இருக்கக்கூடிய எந்த பாலிசியுமே எனக்கு அதுல அக்செப்டே பண்ணாது. அதே இது SELinux டைப்பை பார்த்தீங்கன்னா இந்த 3 வேல்யூல எந்த வேல்யூ வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். இந்த டைப்ஸ் வந்துட்டு டார்கெட்டட்ன்றது எல்லா ப்ராசஸும் கொடுக்கக்கூடியது, மினிமம்ன்றது ஒன்லி செலக்டட் ப்ராசஸ், அண்ட் MLSன்றது மல்டி லெவல் ப்ராசஸ். இது எல்லாமே இந்த ஃபைலுக்குள்ள தான் வந்து மாடிஃபை பண்ண முடியுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம இதை கமாண்ட் லைன்ல இருந்தும் பண்ணலாம். அது எப்படி நான் சொல்றேன், பூலியன் வேல்யூஸ் வச்சு பண்றது எப்படி அப்படின்றதையும் பேசணும். இது போக நம்ம இன்னைக்கு இன்னொரு விஷயம் பார்க்கலாம், SC கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு. ஒரு SC கண்டெக்ஸ்ட்னா என்ன, அந்த SC கண்டெக்ஸ்ட் எப்படி பார்க்கறது, அதை வச்சு எப்படி மாடிஃபை பண்றது, இந்த SC கண்டெக்ஸ்ட் வந்து எதுக்கெல்லாம் நம்ம அப்ளிகபிளா வச்சிருக்காங்க, இந்த SC கண்டெக்ஸ்ட்னால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க வந்து நம்ம SELinux உடைய நம்ம கான்ஃபிகரேஷன் ஃபைல் எங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு ஐ ஹோப் நீங்க இந்த ஃபைலுடைய லொகேஷன்ஸை வந்து நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் சொல்லி ஃபீல் பண்றேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைல் வந்து சாரி ஸோ இது வந்து ஆக்சுவல் ஃபைல் வந்து நம்ம இங்க பார்த்துருக்கோம். இதுக்கு அல்டர்னேட்டிவா இன்னொரு லொகேஷன் இந்த ஃபைல் வச்சிருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ETCல sysconfig உள்ள SELinux வச்சிருக்காங்க. ஸோ இதுலயுமே வந்துட்டு எனக்கு கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த லொகேஷனும் நோட் பண்ணிக்கோங்க, இந்த லொகேஷனையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 லொகேஷன் இருக்கு நம்ம SE கான்ஃபிகரேஷன் ஃபைல் ஆக்சஸ் பண்ணி பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் லொகேஷன் வந்து ETCல SELinux கான்ஃபிகர்ன்ற லொகேஷன், அப்புறம் ETCல sysconfig உள்ள SELinux அப்படின்ற இன்னொரு ஃபைலுக்கான லொகேஷன். இந்த 2 லொகேஷன்லுமே வந்துட்டு ஒரே கண்டென்ட் தான் இருக்கு. இது ரெண்டுமே வந்து எனக்கு லிங்க் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஒருல மாடிஃபை பண்ணாலும் இன்னொருல அது அப்படியே ரெப்ளிகாவா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதுல வந்து ஒரு முக்கியமான 2 ஃபைல்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். சரிங்களா? அந்த நெக்ஸ்ட் ஆன்கோயிங் வித் ப்ராசஸ், ஒரு டைரக்டரி அண்ட் ஒரு ஃபைலுக்கும் இந்த SELinux கண்டெக்ஸ்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். எங்க அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த SC கண்டெக்ஸ்ட் நம்ம எப்படி ரீட் பண்ண போறோம், அதுக்கு Z அப்படின்ற ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும். யாருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா அந்த ஃபைலோட நேம் தரேன், லிஸ்ட் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்றது இது. இந்த கண்டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்க நோட் பண்ணுங்க, நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன் இல்லையா, இதை நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். இது ஒரு யூசருக்கும் ஒரு ஃபைலுக்கும் அந்த ஃபைல் கிரியேட் ஆகிற லொகேஷனுக்கு எனக்கு வேரி ஆகி எனக்கு ரெடி ஆகும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்க system_u இதுலயுமே பாத்தீங்கன்னா இந்த கோலம் வச்சுதான் இந்த காலம்ஸ் எல்லாம் ஸ்பிளிட் அவுட் பண்ணிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபைலோட SE யூசர் யாரு, அவருடைய SE செக்யூரிட்டி லெவல் செக்யூரிட்டி கண்டெக்ஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஸ்டம் யூசரா இருக்காரு. அடுத்து இந்த ஃபைலுக்கான SE ரோல் என்ன, அது வந்து ஆப்ஜெக்ட் ஆர் அப்படின்னு இருக்கு. இதை SE ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலத்துல. அடுத்து இங்க அண்டர்ஸ்கோர் T-ல முடியுது இல்லையா, அது அண்டர்ஸ்கோர் T-ல முடிஞ்சா அதுதான் SE கண்டெக்ஸ்ட். ஸோ இந்த செக்யூரிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் சொல்லி கண்டெக்ஸ்ட் என்ன, இந்த ஃபைலுக்குரிய ஒரு ஆப்டான கண்டெக்ஸ்ட் என்ன, அந்த இந்த காலம்ல இருக்கும். அந்த ஃபைனலி S0ன்றது வந்து என்னுடைய SE உடைய செக்யூரிட்டி லெவல், SE லெவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு இந்த S0 அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க மோஸ்ட்லி நீங்க ஃபைல்ஸ் நம்ம ரெகுலரா செக் பண்ணோம்னா இந்த SE0 தான் இருக்கும், S0ல தான் இருக்கும். ஸோ இதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஒரு ஃபைலுக்கு வேரி ஆகும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த அனகோண்டா கேஸ்லாம் எனக்கு டிஃபால்ட்டா இதோடைய ஃபைல் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றேன் ரெட்ன்ற பேர்ல, அதே மாதிரி டச் வச்சு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்றேன். இங்க பாருங்க, ரெட்ன்ற டைரக்டரி எனக்கு எப்படி வருது, அன்கன்ஃபைன்டு யூசர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ இதெல்லாமே நான் கிரியேட் பண்ணுது, அஸ் எ யூசரா நான் கிரியேட் பண்ணதுனால எனக்கு அன்கன்ஃபைன்டு யூசர் அப்படின்றது.
ஆனா ஆப்ஜெக்ட் ஆர் அது எல்லாமே அப்படியே தான் இருக்கு. இதே இது ஒரு அட்மின் யூசர்ல வச்சு நான் பண்றப்பதான் எனக்கு அட்மின் ஹோம்ல டி அப்படின்ற கண்டெக்ஸ்ட் வருது. இதே நான் ஒரு நார்மல் யூசரா வச்சு பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் ஸ்டூடெண்ட் லாகின் ஆகிக்கிறேன். ஸோ லாகின் ஆகிட்டேன். ஐ ஹோப் யூ கேன் விசிபிள் மை ஸ்க்ரீன். ஸோ இங்க வந்து அதே மாதிரி 2 ஃபைல் கிரியேட் பண்றேன். இதை முடிச்சு பண்றேன். உள்ள எல்லாம் இருக்கு. இந்த செல்லுக்கும் ஜிஎம்ஓக்கும் பாருங்க, எனக்கு எஸ்சி கண்டெக்ஸ்ட் வந்து அப்படியே மாறிடுச்சு. அட்மின்ல ஹோம்ல டீன்றது வந்து எனக்கு யூசர்ல ஹோம்ல டி வந்துருச்சு. இந்த ரோல்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி அன்கன்ஃபைன்ட் யூசர், அதாவது ஒரு நார்மல் யூசர் கிரியேட் பண்ண இந்த அன்கன்ஃபைன்ட் யூசர்ன்றது நமக்கு வரும். இதே இது சில ஃபைல் சில ஃபோன் டைரக்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா சிஸ்டம் யூசர் ஓரியன்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எல்லாமே அது வந்து சிஸ்டம் யூசருக்குள்ள நமக்கு வந்துடும். ஒரு ஆப்ஜெக்ட் ஆர்ன்றதா ரோலா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 80% இருக்கு. அந்த அடுத்து வர கான்டெக்ஸ்ட் வந்து நமக்கு அதிகமா மாறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே இருக்கு. ஸோ ஒரு கண்டெக்ஸ்ட் எப்படி நம்ம ரீட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ls-z அப்படின்ற கமாண்ட் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுலயே நான் வந்து ஒரு டைரக்டரிக்கு செக் பண்ணோம் அப்படின்னா இந்த டி மட்டும் போட்டேன் என்டர் பண்ணேன். இப்போ கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி இருக்கு இல்லையா, அதாவது என்னுடைய ஸ்டூடெண்டோட ஹோம் டைரக்டரி, அந்த டைரக்டரிக்கான கான்டெக்ஸ்ட் எனக்கு வரும். ஸோ என் ஹோம் டைரக்டரி எப்படி இருந்துச்சு, யூசருக்கு ஹோம் டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கான்டெக்ஸ்ட் வந்துருக்கு. இதே இது நான் ரூட்ல வச்சு இந்த ls-z அப்படி போடுறேன் அப்படின்னா எனக்கு இங்க என்ன வரும், எனக்கு அட்மின்ல ஹோம்ல டி அப்படின்றது. அப்போ ஒரு நார்மல் யூசருக்கு வந்து யூசர்ல ஹோம்ல டின்னு வருது, ஒரு அட்மினுக்கு அட்மின்ல ஹோம்ல டி அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இது வந்துட்டு நம்ம இந்த எஸ்சி கண்டெக்ஸ்ட் பார்க்கறதுக்குரிய ஒரு ஆஃப் த மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபைலோட கண்டெக்ஸ்ட மாத்துறது எப்படி அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வேற ஃபைல்ஸ்க்கு என்னென்ன கண்டெக்ஸ்ட் இருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். அதுக்கு scmanage அப்படின்ற கமாண்ட் லிஸ்ட், அதாவது ஃபைல் கண்டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, சாரி just a moment guys. லிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் மட்டும் நான் இங்க கொடுத்தேன்னா இது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸ்க்கான கண்டெக்ஸ்ட் எனக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இங்க zen அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அது zen அப்படின்ற இந்த கண்டெக்ஸ்ட்ல இருக்கு. இந்த ஸ்லாஷ் டாட் ஸ்டாருக்குலாம் வந்துட்டு உங்களுக்கு நான் என்ன அப்படின்றதையும் ஒவ்வொன்றா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதை லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கறதுக்கான கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா scmanage fcontext -hyphen list அப்படின்ற இந்த ஆப்ஷன் கொடுத்தாலே போதுமானது. உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கண்டெக்ஸ்ட் எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டிடும். ஒரு ஃபைலுக்கும் என்ன கண்டெக்ஸ்ட் இருக்கு, இது ஒரு ரெகுலர் ஃபைலா அப்படின்றது எல்லா டீட்டெயிலுமே வந்து இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு சொல்லி காமிச்சிடும். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம ஃபைல்ஸ்க்கு பார்க்கக்கூடிய ஒரு மெத்தட். இதே மாதிரி நம்ம வந்து போர்ட்டுக்கும் பார்க்க முடியும் நம்மளால.
just a moment இருங்க, நான் வந்துடுறேன். நான் திரும்ப ஒரு சின்ன நெட்வொர்க் எரர் ஃபேஸ் பண்றேன். just a minute. Sorry guys, so சின்ன நெட்வொர்க் எரர் ஆயிட்டே இருக்கு எனக்கு இந்த பக்கத்துல இருந்து. So I'm extremely sorry for that. Uh, just a moment. Sorry guys, I'm extremely sorry that for you once again. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இதே மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைல்ஸ்க்கு வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம், ஒரு ஃபைலோட கன்டெக்ஸ்ட் நம்ம செக் பண்ணுறதுக்கு லிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து இருக்கக்கூடிய எல்லா ஃபைலுக்கும் வந்து எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காமிச்சிருது. இதே மாதிரி போர்ட்டுக்கு நான் பார்க்க எஸ்சி மேனேஜ் போர்ட் லிஸ்ட், அப்போ போர்ட்ல என்னென்ன போர்ட்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து என்ன போர்ட் வந்து என்ன கன்டெக்ஸ்ட்ல இருக்கு அதையும் என்னால பார்க்க முடியும். ஒரு ஒரு போர்ட்டும் வந்து ஒரு ஒரு ப்ராசஸ்க்காக எனக்கு அசைன் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம 60,000 ஆக்டிவேட் போர்ட் இருக்கு நம்மகிட்ட. பட் அதை நம்ம யூஸ் பண்றது ஒன்லி பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் ஒரு 6 to 7,000 போர்ட்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது போக பேலன்ஸ் இருக்க மற்ற போர்ட் எல்லாமே நம்ம யூஸே பண்றது இல்லை. ஸோ இந்த போர்ட்ஸ்லாம் எதுக்காக அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் முதற்கொண்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த கமாண்ட் மூலியமா உங்களுக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ண போறேன். சாரி, இது வந்து நார்மலா பாருங்க, unconfined view object or admin formula t அப்படின்னு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஒரு சிஸ்டம் ஓரியன்டட் சர்வீஸ்க்குரிய கன்டெக்ஸ்ட் நான் சூஸ் பண்ணி போறேன். அதுக்கு நான் இங்க சூஸ் பண்றது HTTPD அப்படின்ற இந்த பேக்கேஜ் தான். இந்த HTTPD பேக்கேஜ் வந்து நான் இன்ஸ்டால் பண்றேன். இன்ஸ்டால் பண்ணிட்டு இதோட டிஃபால்ட் கன்டெக்ஸ்ட் என்ன அதை எப்படி செக் பண்றதுன்னு சொல்றேன். இந்த கன்டெக்ஸ்ட் வந்து தூக்கிட்டு போய் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்க அந்த ஃபைல் w அப்படின்ற ஃபைலுக்கு நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதை நான் செக் பண்றது எப்படி அப்படின்றதையும் நான் சொல்றேன். ஸோ டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த HTTPD இன்ஸ்டால் பண்ணோன்னே /varல HTML அப்படின்ற பேர்ல ஒரு டைரக்டரி ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆயிருக்கும். இந்த ஜென்ரேட் ஆயிருக்கிற இந்த டைரக்டரி இருக்கு இல்லையா, இந்த டைரக்டரியோடைய டிஃபால்ட் கன்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாருங்க. இது எனக்கு HTTPD சிஸ்டம் கண்டென்ட் D அப்படின்னு சொல்லி முடியும். இந்த ஃபைல் லொகேஷன்ல இருந்தா நம்ம பேசிக்கா வந்து வெப் ஹோஸ்ட் பண்ணுவோம் லினக்ஸ் மிஷின்ஸ்ல பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஃபைலோட இந்த கன்டெக்ஸ்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கன்டெக்ஸ்டை வந்து நான் என்ன பண்றேன், பேசிக்கா இருக்கக்கூடிய இந்த ஃபைல் w அப்படின்ற இந்த ஃபைலுக்கு நான் மாற்ற போறேன். அதாவது அட்மின்ல ஹோம்ல t இருக்குத
நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். அதுக்கு sc manage f context hyphen a ன்றது alter, t ன்றது type, நம்ம சொல்லி இருக்கக்கூடிய அந்த context சொன்ன பிறகு என்னோட ஃபைல் தானா ஃபைலோட நேம். இந்த ஃபைல் நேம் கோட்ஸ்ல தரேன். இந்த பிராக்கெட்ஸ் எதுக்குன்னா அதுக்குள்ள வரக்கூடிய இருக்கிற எல்லா சப் டைரக்டரிஸ் அப்படின்னு சொல்றது இந்த ஸ்லாஷ் டாட் அப்படின்றது வந்து இருக்கக்கூடிய எல்லா ஹிடன் ஃபைல்ஸும் அப்படின்றது. சரிங்களா? ஸ்டார் அப்படின்றது இருக்கிற எல்லா ஃபைல் ஃபார்மட்ஸையும் சேர்த்து சொல்றது. ஃபார்மட்ஸ் கிடையாது, இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் ஆல் டுகெதர் சொல்றது. அண்ட் தென் ஃபைனலி கொஸ்டின் மார்க் வந்து என் ஃபைல்ஸ் வந்து எந்த ஃபார்மட்ல இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்றது. ஸோ இது எனக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், நான் செக் பண்ணி பார்க்குறேன், எனக்கு இன்னும் அதே இதுல தான் இருக்கு. ஸோ என்ன செய்யணும்னா இந்த கண்டெக்ஸ்ட் வந்து ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரீஸ்டோர் அப்படின்ற இந்த கமாண்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உள்ள கொடுத்துருக்க இந்த கண்டெக்ஸ்ட்டை எனக்கு ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கும். ஸோ ரீஸ்டோர் கான் ஹைஃபன் rfv ஃபைல் rw சொல்லிட்டேன். ஸோ எனக்கு இங்க என்ன வருது, ரீலேபிள்ட் ஸ்லாஷ் ரூட்ல ஃபைல் wன்றது அன்கன்ஃபைன்ட் யூ ஆப்ஜெக்ட் ஆர்ல இருந்து சிஸ்டம் யூ ஆப்ஜெக்ட் ஆருக்கு எனக்கு ரீகன்ஃபிகர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுது. இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன், எனக்கு பாருங்க இன்னும் சிஸ்டம் யூ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு அன்கன்ஃபைன்ட் யூசரா இருந்துச்சு, இப்போ சிஸ்டம் யூல இருக்கு. இப்போ நான் இதை செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா, டபுள் செக் பண்ணணும் இல்லையா, அதுக்காக நான் என்ன பண்றேன், sc manage f contextல லிஸ்ட் அவுட் பண்ணி பார்ப்பேன். ஃபைனலா பாத்தீங்கன்னா நான் அல்டரேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த ஃபைல்ஸ் எப்படி இருந்துச்சு, சிஸ்டம் வியூல ஆப்ஜெக்ட் ஆர்ல HTTP கண்டென்ட்க்கு எனக்கு மாறிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எந்த கண்டெக்ஸ்ட் மாத்திரம்னு தெரியணும், அப்புறம் மாத்திர கண்டெக்ஸ்ட் கூட கமாண்ட் தெரிஞ்சா போதும். மாத்தின பிறகு அதை ரீஸ்டோர் கான்ஃபிகரேஷன் போட்டு நம்ம ரீஸ்டோர் பண்ணா போதுமானது. ஸோ இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே நமக்கு டிஃபால்ட்டா ஒரு ஃபைலோடைய டிஃபால்ட் லொகேஷன்ல இருக்கக்கூடிய அதே கண்டெக்ஸ்ட்டை வேற ஒரு லொகேஷன்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஃபைலுக்கு நம்மளால கொடுக்க முடியும். ஸோ டிஃபால்ட்டா நான் ஏன் இங்க டிஃபால்ட் சொல்றேன்னா, எப்பயுமே நம்ம லினக்ஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட் ஃபைல்னு ஒண்ணு சொல்ல முடியாது, மல்டிபிள் ஃபைல்ஸும் சொல்லலாம். ஏன்னா எல்லாமே லிங்கா இருக்கும். இந்த லிங்க் ஃபைல்ஸை வந்து மேனேஜ் பண்ண நம்மளால முடியாது எல்லா நேரத்தையுமே. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த மல்டிபிள் லொகேஷன்ல வச்சு மல்டிபிள் பிளேசஸ்ல நம்ம மல்டிபிள் டைம்ஸ் கால் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்டர் சேம் கண்டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய டைரக்டரிஸ். ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் எனக்கு அப்டேட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்றேன். அண்ட் வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த போர்ட்டை செக் பண்றது, sc manage port list. இப்போ நம்ம என்ன பண்ணேன், இதுக்கு முன்னாடி HTTP பண்ணேன்னா அதுக்குரிய போர்ட் நம்பர் என்ன அப்படின்னு செக் பண்றதுக்கு நான் செக் பண்ணி பார்க்குறேன். அதுக்கு நான் grep யூஸ் பண்றேன். HTTP அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை, பட் HTTP அப்படின்னு இருக்கு. டிஃபால்ட்டா HTTP அப்படின்ற போர்ட் நம்ம எதுக்காக, அந்த HTTP அப்படின்ற சர்வீஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வெப் பேஜ் ரிலேட்டடா ஒரு இன்டர்நெட் ப்ரொவைடிங் அந்த மாதிரியான ஒரு சினாரியோஸ்க்காக நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கு நம்ம டிஃபால்ட்டா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய போர்ட் வந்து போர்ட் நம்பர் 80. பட் அது தாண்டி நமக்கு எத்தனை போர்ட் அதுக்கு அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க, 81, 443, 488, அப்புறம் 8008, 8009, 8443, அப்புறம் 9000. இதெல்லாமே எனக்கு நெட்வொர்க்கிங்காக கொடுக்கப்பட்ட போர்ட் நம்பர்ஸ். இதை வச்சு ஃபர்தரா என்னால மல்டிபிள் ஃபைல்ஸுக்கு மல்டிபிள் சர்வீசஸ்க்கு வந்து போர்ட்டை என்னால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் பற்றி தான் நம்ம ஹையர் ஸ்டடீஸ்ல வந்து மேற்கொண்டு படிப்போம். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் SC லினக்ஸ்னா என்ன, அதோட கண்டெக்ஸ்ட் ஃபைல் எங்க இருக்கு, அந்த கண்டெக்ஸ்ட் ஃபைலுக்கு லிங்க் ஃபைல் ஏதாவது இருக்கா, அப்படி இருந்தா அது எங்க இருக்கு, அதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். இது போக வந்து நம்ம SC லினக்ஸை வந்து
கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. SELinux என்ன டைப்ஸ் இருக்கு, அதுல என்னென்ன வேல்யூஸ் இருக்கு, அது கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது பிறகு இந்த SEL கண்டெக்ஸ்ட்னா என்ன, அந்த கண்டெக்ஸ்ட் லைனுக்குள்ள நமக்கு என்னென்ன டீடைல்ஸ்லாம் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க, இந்த டேக் ஓவர் பண்ண காலம்ஸ் உடைய பர்பஸ் என்ன, இதெல்லாம் பார்த்துருக்கோம். இது போக வந்து எப்படி SELinux வந்து நம்ம செட் பண்ண போறோம் ஒரு ஃபைலுக்கு, SE கண்டெக்ஸ்ட் வந்து எப்படி ஒரு ஃபைலுக்கு செட் பண்ண போறோம், அதை பத்தி வந்து சில விஷயங்கள் வந்து நீங்க பார்த்தோம். அதே மாதிரி SE கண்டெக்ஸ்ட் வச்சு நம்ம எப்படி போர்ட் நம்பர்ஸ் வந்து செக் பண்ண முடியும், அதையும் நம்ம வந்து பார்த்துருப்போம் இப்போ வரைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் SE டைப் கண்டெக்ஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த SE டைப் கண்டெக்ஸ்ட் எல்லாமே நம்ம இது வரைக்கும் பண்ணியிருக்கோம், அந்த ஆக்சுவல் ஃபைலுக்குள்ள போய் பண்ணியிருக்கோம். இப்போ அதாவது SELinuxல config அப்படின்ற ஃபைல்ல கொண்டு போயிட்டு நம்ம எல்லாமே செட் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் மிஷின் ரீபூட் ஆனாதான் இந்த இது வந்து எனக்கு சேஞ்சஸ் வந்து டேக் ஓவர் ஆகும், அப்படிதானே? ஸோ என்ன பண்றேன், நான் மிஷின் ரீபூட் ஆகலாம், பட் டெம்பரவரியா வந்து எனக்கு அந்த SE கண்டெக்ஸ்ட் நான் மாத்தணும், அந்த SE உடைய மோட நான் மாத்தணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு get enforce அப்படின்ற ஒரு கமாண்ட் இருக்கு. get enforce அப்படின்னா இப்போ SELinux என்ன மோட்ல இருக்கு அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்டே பார்க்கணும். அதே மாதிரி நான் செட் பண்ண போறேன் அப்படின்னா set enforce அப்படின்னு சொல்லலாம். எது இப்போ என்ஃபோர்சிங்ல இருக்கு, நான் என்ன செய்யறத பெர்மிசிவ்க்கு மாத்திடுறேன். இப்போ get enforce பண்ணி பார்க்குறேன், எனக்கு எப்படி இருக்கு, பெர்மிசிவ் அப்படின்னு இருக்கு. இப்போ செட் enforceல போயிட்டு நான் திரும்பியும் enforce அப்படின்னு கொடுத்தோம்னா திரும்பி எனக்கு enforcing அப்படின்னு தரேன். இப்போ பாத்தீங்கன்னா get enforce கொடுத்தோம்னா enforcingல வந்துடும். இந்த நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இங்க enforcing இல்ல பெர்மிசிவ் இல்ல 1 இல்லைன்னா 0, இந்த 4 வேல்யூஸ் தான் கொடுக்கலாம். இது enforcingக்கு பதிலா 1 அப்படின்ற பூலியன் வேல்யூ நான் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பெர்மிசிவ் பதிலா 0ன்ற பூலியன் வேல்யூ கொடுத்துக்கலாம். அதாவது set enforce 0. இப்போ get enforce பண்ணா எனக்கு பெர்மிசிவ் ஆயிடும். அதே set enforce 1 அப்படின்னு வச்சேன்னா எனக்கு enforcing வந்துடும். ஸோ இதுதான் என்னுடைய மெத்தட் வந்துட்டு. என்ஃபோர்சிங்கையும் எப்படி கமாண்ட் லைன்ல இருந்து டெம்பரரியா மாத்துறதுக்கு அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட் என்ஃபோர்சிங் அப்படின்றது வந்து என்ன அப்படின்றது பார்த்துருவோம். ஒரு சின்ன ஒரு மைண்ட் செஷன் மாதிரி. என்ஃபோர்சிங் அப்படின்றது SELinux பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஃபைல் சிஸ்டம்ஸ் எல்லா ஃபைல்ஸுக்கும் வந்து எனக்கு செக்யூரிட்டி லெவல் ஹையா இருக்கும். அதே இது பெர்மிசிவ் அப்படின்றது ஒரு லிமிடெட் செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸோட இருக்கும். அதே மாதிரி டிசேபிள்டா இருந்துச்சுன்னா எனக்கு அங்க எந்த விதமான செக்யூரிட்டி லெவலுமே இருக்காது SELinux பொறுத்த வரைக்கும். இது 3 வேல்யூஸ். இது போக நமக்கு வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, SELinux பொறுத்த வரைக்கும் மோட்ஸ் இருக்கு. என்னென்ன மோட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டார்கெட்டட், மினிமம், அப்புறம் MLS. டார்கெட்டட்ன்றது இருக்கிற என்னென்ன சர்வீஸ்லாம் நான் ஆக்டிவ் வச்சிருக்கேனோ அது இருக்கக்கூடிய அத்தனை சர்வீஸ்க்கும் வந்து எனக்கு SELinux ஆப்டா ஆக்சஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து மினிமம் அப்படின்னு பேசினாலே நம்ம கொடுக்கக்கூடிய நான் சொல்லக்கூடிய செலக்டட் ப்ராசஸ்க்கு மட்டும்தான் எனக்கு அந்த SE கண்டெக்ஸ்ட் வந்து ஆப்டா ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அதுக்கடுத்து MLS. ஸோ MLS இந்த சென்ஸ் வந்து மல்டி லெவல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மல்டி லெவல் செக்யூரிட்டின்றது வந்து ஹையர் எண்ட் சிஸ்டம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு ஃபைலுக்கு வந்து மல்டிபிள் SELinux வேல்யூஸ் வந்து நம்ம கொடுத்து வச்சு ஹேண்டில் பண்ண முடியும். இது பார்த்தோம். இது பிறகு ஒரு SE ஃபைல் லினக்ஸ் உடைய கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு கமாண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் கண்டெக்ஸ்ட் அப்புறம் என்னோட ஃபைலுக்கான நேம் இது கொடுத்தோம்னா என்னுடைய SE கண்டெக்ஸ்ட் வரும். இந்த SE கண்டெக்ஸ்ட் இந்த ஒரு லைனை எனக்கு 4 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து எனக்கு SE யூசர், செகண்ட் பார்ட்ல வந்து அந்த ஃபைலோட ரோல் என்ன, அடுத்து லாஸ்ட் தேர்ட் பார்ட்ல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபைலோட SE கண்டெக்ஸ்ட் என்ன,
அப்புறம் ஃபோர்த் பார்ட்ல வந்து இதோடைய எஸ்சி லெவல் என்ன, இப்படி 4 பார்ட்டா எனக்கு வந்து பிரிச்சிருக்காங்க. இது பிரிச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இத நம்ம எப்படி மாடிஃபை பண்ண போறோம் அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். மாடிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணோம், எஸ்சி மேனேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து ஃபைல் கன்டெக்ஸ்ட் லிஸ்ட், இது இந்த கமாண்ட் கொடுத்தோம்னா எனக்கு என்ன செய்யும், இருக்கக்கூடிய எல்லா எஸ்சி கன்டெக்ஸ்ட் எனக்கு காட்டும். இது வரைக்கும் செட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அத்தனை ஃபைலுக்கு இருக்கக்கூடிய எஸ்சி கன்டெக்ஸ்ட் வந்து எனக்கு இது காட்டும். இதே மாதிரியே வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், போர்ட்டுக்கும் அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த போர்ட்டுக்கு அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுல வந்து நம்ம எங்க போய் பார்க்கலாம், அதே மாதிரி எஸ்சி மேனேஜ் போர்ட் ஹைபன் லிஸ்ட் அப்படின்ற கமெண்ட் கொடுத்தோம்னா இருக்கிற போர்ட்ல வரக்கூடிய அத்தனை எஸ்சி கன்டெக்ஸ்டும் வந்து எனக்கு அந்த தெரிய வந்துடும். இதுல இருந்து பர்டிகுலரா ஒரு போர்ட் மட்டும் நான் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா எனக்கு அந்த போர்ட்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தெரிஞ்சா போதும். பேசிக்கா அந்த போர்ட் வந்து எந்த சர்வீஸ்க்காக, ஹெச்டிடிபி அப்படின்னா ஹெச்டிடிபி கிடையாது. இதே இது சாம்பா அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்கு, அந்த சாம்பா சர்வீஸ்னா எனக்கு சாம்பா சர்வீஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிறதுனால எனக்கு இதுல வரல. ஸோ அதே மாதிரியே என்எஃப்எஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஸோ என்எஃப்எஸ் வந்து இருக்கு. இது மாதிரி ஒரு ஃபைல் சிஸ்டம்ஸ்க்கும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க முடியும், ஒரு சர்வீசஸ்க்கும் வந்துட்டு. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த இது கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கலாம். பட் ரியல் டைம்ல ஒர்க் பண்ணி பார்க்க உங்களுக்கே இது வந்து அண்டர்ஸ்டாண்டபிளா வந்துடும். இதுல ஏதாவது குவரிஸ் இருந்தா என்கிட்ட கேளுங்க. ஜஸ்ட் நோ நம்ம இதுக்கு அடுத்து வந்து இந்த கான்செப்ட் பார்க்க முடியுமான்னு தெரியல. ஸோ டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தா சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு இதுவே கிளாரிஃபை பண்ணி கொடுத்துருவேன். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு சில டாபிக்ஸையும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சில பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க மேம் வந்துட்டு, ஸோ கொஞ்சம் டவுட்ஸ் மாதிரி சொல்றாங்கன்ட்டு. டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அதையும் கிளாரிஃபை பண்ணி கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ அண்ட் தென் நமக்கு நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு அப்ளிகேஷனை வந்து நம்ம ரெடாட்ல இன்ஸ்டால் பண்ண போறோம். ரெடாட்ன்றதுல ஒரு லினக்ஸ் மிஷின்ல எப்படி இன்ஸ்டால் பண்ண போறோம், இதுக்காக நம்ம என்ன இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா டூல்ஸ் ஏதாவது ஆக்சஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆக்சஸ் பண்ணுவோம். இந்த டூல்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கு, என்ன அப்படின்றதையும் நான் சொல்றேன் ஒவ்வொன்றா. நீங்க அதை அப்படியே நோட் பண்ணிட்டே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். Sorry guys. I'm sorry, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், கொஞ்சம் கோல்டா இருக்கு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாய்ஸ் ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் வாட்டர் ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ண தரேன். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் எனக்கு கமெண்ட்ல சேட் பாக்ஸில் போட்டு வைங்க. அந்த நான் அந்த கிளாரிஃபை பண்ணிட்டு நம்ம அடுத்ததுக்கு நம்ம போவோம். சரிங்களா?
guys, thank you. டவுட்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணிக்கலாம் இந்த எஸ்சி லினக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து. ஏன்னா இந்த எஸ்சி லினக்ஸ் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோட்டோகால். இந்த ப்ரோட்டோகால் இல்லாமல் நம்ம மிஷின்ஸ் லினக்ஸ் மிஷின்ஸ் வந்து இருக்கிறது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம். ஸோ இந்த ப்ரோட்டோகால்ஸை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சு வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த எஸ்சி லினக்ஸில் இருக்கக்கூடிய மோட்ஸ் என்னென்ன, அந்த வேல்யூஸ் என்னென்ன, இந்த எப்படி நம்ம மாடிஃபை பண்ணுறோம், இதெல்லாம் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்கு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க, நம்ம அதை கிளாரிஃபை பண்ணிடுவோம். சரிங்களா? அதே மாதிரியே வந்து நம்ம பார்க்கக்கூடிய சில சாப்டர்ஸ்ல அடுத்து என்னெல்லாம் வரும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். அடுத்து வந்து இப்போ நான் பேசிட்டு இருந்த மாதிரியே ஒரு அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்றத பத்தி பார்க்க போறோம். அப்புறம் ரெடாட் வந்து எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம். அது பிறகு நம்மளுடைய மாடியூல்ஸ் என்னென்ன, மாடியூல்ஸ்னா என்ன, அதோடைய பர்பஸ் என்னன்றதை பார்க்க போறோம். அப்புறம் எப்படி ஃபைல் சிஸ்டம்ஸை வந்து நம்ம மவுண்ட் பண்ணி அன்மவுண்ட் பண்றோம். அதே மாதிரி பார்ட்டிஷனிங் எப்படி பண்ண போறோம். அந்த பார்ட்டிஷன் பண்ணதை வந்து எப்படி ஒரு லொகேஷன்ல மவுண்ட் பண்ணி அந்த பார்ட்டிஷன் பண்ணி இருக்க ஸ்டோரேஜை வந்து ஆக்சஸ் பண்ண போறோம். இது மாதிரி பார்ட்டிஷன் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்ப்போம். அதுக்கடுத்து நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குறோம் நம்ம. அதே சமயத்தில் வந்துட்டு நம்ம பேரலாக வந்து என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிஷினோட லாக்ஸ் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுறாங்க, அந்த லாக்ஸோடைய பர்பஸ் என்ன, இந்த லாக்ஸ் வந்து இப்படிலாம் ஹேண்டில் ஆகிட்டு இருக்கு, இது வந்து சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஆட் பண்ணுறாங்க, இதில் மல்டிபிள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஆட் பண்ணுறாங்களா, இந்த லாக்ஸை வந்து நம்ம எப்படி கிளியர் பண்ணுறோம், இது மாதிரியான சில விஷயங்கள் பற்றி நம்ம பேசுவோம். சரிங்களா? உங்களுக்கு இதில் டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடத்துனதுல ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் கேட்டீங்கன்னா கூட நான் திரும்பி உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ணி கொடுத்துட்றேன். யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ் லிங்க்ல ஒரு ஃபைல் ஆக்சஸ் பண்றதுல, ஸோ எனிதிங் அட் ஆல் யூ கேன் ஆஸ்க் மீ. சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்கா கைஸ்? ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ இது வரைக்கும் கொண்டு போனது வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருந்துச்சா, இல்லை டவுட்ஸ் ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா?
நான் பேசுறது உங்க யாருக்காவது ஆடிபிளா இருக்கா guys? Am I audible guys? Guys, நான் பேசுறது கேக்குதா? Am I audible? So okay, thank you so much. ஸோ ஏதாவது ரிப்ளை பண்ணுங்க. டவுட்ஸ் எதுவுமே இல்லையா உங்களுக்கு? ஸோ அன்னைக்கு மாதிரி ஒரு மைண்ட் ப்ளோயிங் செஷன் வச்சிருவோமா, கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணி? ஸோ எதுக்குமே ரிப்ளை கிடையாதா? ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஸ்லாஷ் டாட் ஸ்டார் கொஸ்டின் மார்க் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லாஷ் அப்படின்றது இருந்து என்னுடைய இப்போ கரண்டாக ஒர்க் பண்ணுறேன்னா டைரக்டரி நான் மாடிஃபை பண்ண போறேன்ல, ஒரு ஃபைலாக இருக்கு, ஒரு டைரக்டரி இருக்கும். அதில் சாரி, அந்த டைரக்டரிக்குள்ள இருக்கக்கூடிய சப் ஃபைல்ஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் அந்த ஸ்லாஷ். சரிங்களா? அடுத்த டாட் வந்து ஹிடன் ஃபைல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஹிடன் ஃபைல்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுறது டாட். அடுத்து ஸ்டார் இருக்கு இல்லையா, ஸ்டார் வந்து ஆல் ஃபைல்ஸ் அப்படின்றத டிஃபைன் பண்ணிருக்காங்க. அடுத்து கொஸ்டின் மார்க்ன்றது இது வந்து எந்த டைப் ஆஃப் ஃபைலா இருந்தாலும் இந்த சின்டாக்ஸ் வந்து இந்த கண்டெக்ஸ்ட் வந்து அப்ளிகபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த ஸ்லாஷ் டாட் ஸ்டார் அப்புறம் கொஸ்டின் மார்க். பிராக்கெட்ஸ் வந்து இந்த ஸ்லாஷ் டாட் ஸ்டாரை வந்து கம்பைன் பண்றது மாதிரி. சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு கிளாஸிஃபை ஆயிடுச்சா? இல்லை இதை கிளாஸிஃபை பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? கிளாஸிஃபை பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்ற மீன்ல பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஜவஹர் அப்படின்றதுல ஜவஹர் வந்து அட்மின்ல ஃபோம்ல டீம்ல இருக்காங்க. இதுக்கு வந்து நான் ரீப்ளேஸ் பண்றேன். அதுக்கு என்ன பண்றேன், எஸ்சி மேனேஜ். அதுக்கு முன்னாடி ஜவஹருக்குள்ள ஒரு சில ஃபைல்ஸ் அண்ட் சப்ஸ் இது பண்ணிக்கிறேன். ஜவஹருக்குள்ள சக்தி ஒன்று, ஒரு சக்திக்குள்ள ஒன்று, அடுத்து டச் ஜவஹருக்குள்ள கெப்லர் அப்படின்னு ஒன்று, ஜவஹருக்குள்ள சக்திக்குள்ள கண்ணாக்குள்ள ரேடார் அப்படின்னு ஒன்று, 2 ஃபைல்ஸ். அப்புறம் 2 ஃபைல்ஸ் டைரக்டரி கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டைரக்டரியோட எஸ்சி கண்டெக்ஸ்ட் பாருங்க. எனக்கு இதுவும் வந்து அட்மின்ல ஃபோம்ல டீல இருந்தா இருக்கு. சரிங்களா? இதே இது வந்து நான் வந்து என்ன பண்றேன், ஜவஹர்ல இருக்கக்கூடிய கெப்லர் ஆகட்டும், அதுவும் எனக்கு அதே மாதிரி தான் இருக்கு. சரியா? ஒரு டைரக்டரி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கண்ணாஸ் பார்க்கலாம், அது டிஃபால்ட்டா இருக்கு. அதே மாதிரி சக்தி பார்க்கலாம். ஸோ எல்லாமே அட்மின்ல ஃபோம்ல டீ தான் இருக்கு. எல்லாமே அன்கன்ஃபைன்டு யூசராக தான் இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்றேன், எஸ்சி மேனேஜ் எஃப் கண்டெக்ஸ்ட் -AT ATன்ற ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்ல, தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 2 ஆப்ஷன் ஒன்றா சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னு பாருங்க. நம்ம அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும் இல்லையா என்ன கண்டெக்ஸ்ட் மாற்ற போறோம். அப்போ என்ன பண்றேன், எஸ்சி மேனேஜ் எஃப் கண்டெக்ஸ்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறேன். சாரி, நான் இதுல யூஸ் பண்றேன். எஸ்சி மேனேஜ் எஃப் கண்டெக்ஸ்ட் லிஸ்ட். நான் இந்த சிஸ்டம் கான்ஃபிகரையே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஜவஹர்ன்ற டைரக்டரி, அதுக்கு
வந்து மாற்றலாம். அதுக்கு sc manage f context சரியா alter type நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறது ஜவஹர் அப்படின்ற இந்த டைரக்டரியோட நேம் வந்து சொல்லிடுறேன். ஜவஹர் உள்ள இருக்கக்கூடிய சப் டைரக்டரிஸ் அண்ட் சப் ஃபைல்ஸ் ஹிடன் ஃபைல்ஸாக இருந்தாலும் சரி இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸையும் இந்த எல்லா ஃபைல்ஸும் எந்த டைப்பாக இருந்தாலும் சரி அப்படின்றத சொல்லிடுறேன். இதை வந்து கோர்ஸ்ஃபுல்லாக நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அது ரீலேபிள் ஆகிருக்காது. அதாவது ஃபர்ஸ்ட் இது சிஸ் கான்டென்ட்க்கு அது மாறி இருக்காது. அதை அப்படி மாற்றணும் அப்படின்றதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன் ரீஸ்டோர் கான் அப்படின்றத நான் சொல்கிறேன். RFV அப்படின்றது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற சப் டைரக்டரிஸ் அண்ட் சப் ஃபைல்ஸ்க்கு எல்லாத்தையும் சேர்த்தே நான் சொல்லிடுறேன். ஸோ எல்லாமே பாருங்க எனக்கு எல்லாமே ரீலேபிள் இருக்கா ரீலேபிள்டு ஸ்லாஷ் ரூட் ஜவஹர் வந்து சிஸ்டம் வியூக்கு மாறி இருக்கு. அதே மாதிரி ரூட்ல இருக்க சக்தியும் மாறி இருக்கு. சக்திக்குள்ள இருக்க கண்ணாவும் மாறி இருக்கு. கண்ணாக்குள்ள இருக்கிற ரேடாரும் மாறி இருக்கு. அதே மாதிரி வெளியே இருக்கக்கூடிய கெப்லர்ன்ற ஃபைலும் மாறி இருக்கு. இது மாதிரி எல்லாமே மாறி இருக்கா அப்படின்னு கன்ஃபர்மேஷன் நான் பண்ணோம் அப்படின்னா ls ZTE ஜவஹர். அப்போ ஜவஹர்க்குள்ள இருக்கிற சக்தி, சக்திக்குள்ள இருக்கிற கண்ணா, கண்ணாக்குள்ள இருக்கிற ரேடார், அப்புறம் ஜவஹர்ல இருக்க கெப்லர், இது மாதிரி ஒவ்வொன்றா பார்க்கலாம். இல்ல நான் இப்படி ஒவ்வொன்றா பார்க்கல அப்படின்னு நான் நினைச்சோம் எல்லாத்தையுமே பார்க்கலாம் அப்படின்னா f context list நம்ம மாற்றி வச்சிருக்க இந்த ஜவஹர்ன்ற டைரக்டரி ஃபுல்லாவே எனக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்களா. ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம அந்த பிராக்கெட்குள்ள இருக்கிற அந்த கண்டெக்ஸ்ட் எல்லாமே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த டவுட்ஸ் கிளியரா இருக்குதா? ஓகே கிரேட். வேற யாருக்காச்சும் ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ்? ஸோ ஓகே லாஸ்ட் 5 minutes தான் இருக்கு. ஸோ as always உங்களுடைய அட்டெண்டன்ஸ் பர்பஸ்க்காக உங்களுடைய ரோல் நம்பர் வித் நேம் மட்டும் ஷேர் பண்ணிடுங்க. நான் அதை வந்து ஷேர் பண்ணி உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்றேன் சரிங்களா. Okay guys, attendance கொடுத்துட்டு நீங்க மீட்டிங் விட்டு லீவ் ஆயிடலாம். Thank you so much. Thank you for your time.